ப்ரோ கபடி லீக் சீசன் 12 தமிழ் தலைவாசுக்கு வரப்போற புது பிளேயரா, ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் அலிரேசாவா, என்னதான் நடந்துட்டு இருக்கு? டீம்ல இருக்கிற புது பிளேயர்ஸ்லாம் யாரு, ஏன் இருக்காங்க? அண்ட் கூடவே பர்தீப் நர்வால் தமிழ் தலைவாஸ்ல ஜாயின் பண்ண போறாருங்கிற ஒரு நியூஸ் இருக்கு. அது உண்மையா இல்லையா? ஆல்ரெடி ஹரியானா ஸ்டீலர்ஸ் வர ஒரு பேக்கப்பை எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறமா மணிகண்டன் நேசமணியோட நிலைமை என்ன? இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன்ஸோட அனௌன்ஸ்மெண்ட் உட்பட அண்ட் பிகேஎலோட ஷெட்யூல் சேஞ்ச் ஆயிருச்சு இதெல்லாம் சொல்லி அண்ட் அஸ்வின் அண்ணனை பற்றியும் பேசியிருந்தேன். பட் அதற்கு கீழேயும் அண்ட் அதை பார்த்துட்டு இன்ஸ்டாலையும் ப்ரோ தமிழ் தலைவாசை பற்றி பேச சொல்லிட்டு இருக்கோம், நீங்கள் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கோச்சிக்கிட்டீங்க. நிறைய பேர் வந்து என்னை திட்டினீங்க, ஏன் தமிழ் தலைவாசை பற்றி பேச மாட்டேங்கன்னு சொல்லிட்டு. தமிழ் தலைவாசை பற்றி மட்டும் பேசுறதுக்கு நம்ம சேனல் கிடையாது. ப்ரோ கபடி நியூஸை பற்றி பேசுறதுக்காக தான் இங்கே இருக்குது. அண்ட் முக்கியமாக ஸ்போர்ட்ஸ். நான் நிறைய எக்கச்சக்கமாக தமிழ் தலைவாஸ் நியூஸை கவர் பண்ணுவேன் வியூஸ்க்காக. ஆனால் அதை மட்டுமே நான் பேசிட்டு இருக்க முடியாது. ஏன்னா மற்ற டீம்ஸ் மற்ற நியூஸும் இருக்குங்கிறத புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தமிழ் தலைவாஸ்க்காகவே ஸ்பெஷல் வீடியோ இது. ஸோ இதற்கெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், அது எனக்கு போதும். டெய்லி வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும் நீங்கள் கேட்குற அப்டேட்டோட. அண்ட் நம்மளோடது ஒரு விளாக் சேனல் இருக்குது, நீலாஸ் டைரின்னு சொல்லிட்டு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். அதையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸ் நீரஜ் குமாரை பேக்கப் பிளேயராக எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நான் அவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அவங்க டீமில் இருக்காருங்கிறத ரூமர் கிளம்புறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். ஏன்னா அங்கே இருந்த, அதாவது ஹரியானா ஸ்டீலர்ஸோட கேம்பில் இருந்த நம்ம தமிழகத்தை சேர்ந்த தரணிதரன் ப்ரோ என்கிட்ட சொன்னது, ப்ரோ அவங்க ஒரு ரைட் கவரை பேக்கப்புக்கு எடுத்துருக்காங்க ப்ரோ அப்படிங்கிறத சொல்லிட்டாரு ஆல்ரெடி. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஷிஷ் நர்வால் அப்படிங்கிற ஒரு பிளேயர், ஒரு ஆல்ரவுண்டர், அவருக்கு இன்ஜுரி ஏற்படுது, அவர் ரிகவர் ஆகிறதுக்கு டைம் ஆகும், அவர் இந்த சீசன் ஆட மாட்டாருங்கிற தகவல் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதனால அப்போ ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஒரு சில பிளேயர்ஸை ட்ரையல்ஸ் கூப்பிடுறாங்க, இன்க்ளூடிங் தரணிதரன் ஃப்ரம் தமிழ்நாடு. எல்லாருமே ட்ரையல்ஸ் அட்டன் பண்றாங்க. கடைசியில் அவங்களுக்கு பார்க்கும்போது ரைட் கவர் நம்ம மணிகண்டன் நேசமணி ஆடுவார்னு சொல்லப்பட்ட அந்த இடம் வீக்கா தெரியுது. ஸோ அதனால ஒரு ரைட் கவர் பிளேயர் எடுப்போம்னு சொல்லிட்டு அங்கே வந்திருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், பிகேல கேப்டன்சிலாம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட நீரஜ் குமார் நர்வால் அப்படிங்கிற ஒரு பிளேயரை பேக்கப்பாக எடுக்கிறாங்க. அந்த நியூஸை தான் இப்போதைக்கு அஃபிஷியலாக போட்டிருக்காங்க. ஆஷிஷ் நர்வாலுக்கு தேங்க்யூ சொல்லி பை பை சொல்லி அமுச்சு விட்டு இப்போதைக்கு நீரஜ் குமார் நர்வாலுங்கிற ரைட் கவர் பிளேயரை ஹரியானா ஸ்டீலர்ஸ் எடுத்து டீமுக்குள்ளே வச்சிருக்காங்க பிகேஎல் சீசன் 12க்காக. இது இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் தான். அண்ட் இதுக்கப்புறம் மணிகண்டன் நேசமணி ரைட் கவரில் ஆடுவாராங்கிறதுல டவுட் தான். பிகாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீரஜ்குமார் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. அவர் சொதப்பினார்னா மணிகண்டன் பக்கமாக வரும், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது ஹரியானா ஸ்டீலர்ஸோட அப்டேட். இது இல்லாமல் தமிழ் தலைவாஸில் இப்போ ரீசெண்டாக தமிழ் தலைவாஸ் பிளேயரான இமோன்ஸ் அவர் போடுற விளாக்ல ஒரு 5 minutes இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 புது பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இது யாரு அப்படிங்கிறது பல பேர் கேட்ட கேள்வி. ஸோ அது மட்டும் இல்லாமல் அண்ட் இப்போதைக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த அருள்நந்தா பாபுவும் இருக்காரு, டீம் கூட ஸ்குவாடு கூட இருக்காரு. ஸோ இது என்ன விஷயம் அப்படிங்கிறது பல பேர் எங்கிட்ட இன்ஸ்டாவில் அவ்வளோ பேர் டிஎம் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்க. ரீசெண்டாக கடைசி 2 நாளாக உங்களுக்கு இன்ஸ்டாவில் ரிப்ளை பண்ணி எனக்கு டைம் போதும், அந்த அளவுக்கு பண்ணுறீங்க, மிகப்பெரிய தேங்க்யூ. இன்னும் என்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி உங்களோட டவுட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் இப்போவும் டெலிகாஸ்ட் டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. டெலிகாஸ்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஃப்ரீயாக பிகேஎல் பார்க்கறது மொபைல்னு கேட்டிங்கன்னா இங்கே நான் கண்டிப்பாக சொல்ல முடியாது. நீங்கள் இன்ஸ்டாவில் தான் வந்து எங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறதையும் நான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ வரைக்கும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, எல்லாருக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். இப்போ இந்த விஷயத்துக்குள்ள வருவோம். இந்த மாதிரியான பிளேயர்ஸை உள்ள கொண்டு வரது அப்படிங்கிறது நார்மலான ஒரு விஷயம் தான். ஏன்னா எல்லா டீம்ஸுமே பிராக்டிஸ் அப்போ ஏதாச்சும் ஒரு சில பிளேயரை உள்ள டீம் கூட வச்சிருப்பாங்க பிராக்டிஸ் பண்றதுக்காக. இப்போ டீம்ல இருக்கிற ஸ்குவாட்ல இருக்கிற ஏதாச்சும் ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஆல்ரெடி ஒரு கேம்ப்ல இருந்து அந்த வேவ் லென்த் செட்டா இருக்கும். அண்ட் அந்த மாதிரி ஒரு சைன் ஆகாத பிளேயரை சைன் பண்ணி உள்ள எடுத்துப்பாங்க. இது பேசிக்கா எல்லா டீம்ஸும் பண்ற ஒரு விஷயம் தான். அதே தான் இப்போதைக்கு தமிழ் தலைவாசும் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து உங்களோட டவுட்டு, அப்போ தமிழ் தலைவாஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக தான் பிளேயர்ஸை எடுத்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. இப்போதைக்கு அவங்க கேம்ப்ல இருக்காங்க. அருள்நந்த பாபு ஒரு தரமான கார்னர் பிளேயர், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பர்தீப் நர்வாலை அசால்ட்டா பிடிச்சி போட்டிருக்காரு அண்ட் சம்மர் ரெக்கார்டு வச்சிருக்காரு சூப்பர் டேக்கல்லையுமே. ஸோ அந்த பிளேயர் கண்டிப்பா ஒரு பேக்கப் பிளேயரா, அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா தான் அவர் இருப்பாரு. இன்ஜுரி ஏதாச்சும் ஒரு பிளேயருக்கு வந்துச்சுன்னா அவர் ரீப்ளேஸ் பண்ணுவார தவிர மற்றபடி தலைமை அங்கே ஹெல்ப் பண்றதுக்காக இருக்காரு. ஸோ அவ்வளவுதான்.
கேம்ப்ல பிராக்டிஸ்க்கு ஹெல்ப் பண்ண போறாரு. அதே மாதிரி தான் மற்ற 2 பிளேயர்ஸ். ஆக்சுவலி அவங்க பிளேயர்ஸ் அவங்க யாருங்கிறது கூட இன்னும் கன்ஃபார்மா தெரியல. பட் மேக்ஸிமம் அவங்க பிளேயர்ஸ் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அவங்க வேற ஸ்டேட்ல இருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்களுமே இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக தான் அங்கே இருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு நான் கிளியர் படுத்திக்க விரும்புகிறேன். அப்போது அலிரேசா எங்கங்கிறது அடுத்து உங்களோட கேள்வியாக இருக்கும். ஏன்னா அலிரேசா இன்னும் டீம் கூட ஜாயின் பண்ணல. பட் ஒரு சில சோர்சஸ் அவர் டீம் கூட ஜாயின் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க. பட் இல்லை, அவர் டீம் கூட இல்லைங்கிறதா உண்மை. ஜாயின் பண்ணிடுவார்னு இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. பண்ணிடுவார்னு சொல்லிட்டு தமிழ் தலைவாசும் அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, சீக்கிரம் வந்துடுவார்னு சொல்லிட்டு. இப்போ அலிரேசாவுக்கு இன்ஜுரியா இல்லை அலிரேசா வரமாட்டாரா இந்த சீசனுங்கிறது ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது எல்லாருக்குமே. அவர் வந்துடுவார் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற தகவல். அவர் ரூல்ட் அவுட் ஆகிற மாதிரி எதுவுமே நான் கேள்விப்படலை. பட் இது இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ரூல்ட் அவுட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்ப அவர் ரூல்ட் அவுட் ஆயிட்டா அருள்நந்தா பாபு மாதிரியான பிளேயர்ஸ் எடுக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா முடியாது. பிகாஸ் தமிழ் தலைவாஸ் கிட்ட 2 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஒன்னு மொயின் சஃபாகி, இன்னொன்னு அலிரேசா கலிலி. பிகேயோட ரூல்ஸ் படி ஒரு ஸ்குவாட்ல மினிமம் 2 ஓவர்சீஸ் பிளேயர் இருந்தே ஆகணும். ஒருவேளை அலிரேசாவுக்கு இன்ஜுரி இருந்தோ இல்ல அவரால் ஆட முடியாம போதோ ஸோ அப்போ தமிழ் தலைவாஸ் ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை மட்டும்தான் ரீப்ளேஸ்மெண்டா சைன் பண்ண முடியுமே தவிர அவங்களால ஒரு இந்தியன் பிளேயரை சைன் பண்ணி எடுக்க முடியாது. அதனால அலிரேசாவுக்கு பதிலாக அருள்நந்தா பாபு வருவாரு, ஸ்குவாட்ல இருக்க 2 பிளேயர்ஸ் வருவாங்கன்னு யாராச்சும் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ப வேண்டாம், அது உண்மை கிடையாதுங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு ஸ்குவாட்ல மினிமம் 2 ஓவர்சீஸ் பிளேயர் ஆடியே ஆகணுங்கிறது இப்போதைக்கு இருக்கிற ரூல்ஸ். ஸோ அலிரேசா வந்துடுவார் தான் இப்போதைக்கு தகவல் இருக்குது. அவரை பற்றி வேறு எந்த தகவலுமே இல்லை. இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா சீசன் நெருங்கிடுச்சு. 29 ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்போ ஸ்டார்ட் கூட ஆகிருக்கலாம், அந்த நாளே இருந்திருக்கலாம். இப்போ அடுத்த கேள்வி பர்தீப் நர்வால் பற்றி. என்கிட்ட தமிழ் தலைவாஸ் ஷேர் பண்ண அந்த போஸ்ட்டு 50-55 பேர் ஏன் 100 பேர் கூட 2 நாளில் ஷேர் பண்ணியிருப்பீங்க. ப்ரோ இதை பற்றி பேசுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது தமிழ் தலைவாஸ் என்ன போட்டிருந்தாங்கன்னா, அதாவது அந்த போஸ்ட்டில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பர்தீப் நர்வாலோட ஜெர்சி தொங்கிட்டு இருக்கு. அதில் சீசன் 2-11 சொல்லிட்டு அவரோட ரைட் பாயிண்ட்ஸ்லாம் போட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒன்று வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க டேக்லைன் போட்டிருக்காங்க. இதை தமிழ் தலைவாஸ் மட்டும் போடல, PKL போட்டிருக்காங்க அண்ட் மற்ற அதர் PKL டீம்ஸும் போட்டிருக்காங்க. பர்தீப் நர்வாலும் இந்த போஸ்ட்டை போட்டிருக்காரு. பேசிக்காக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ கபடி லீக் கிரியேட் பண்ண ஒரு போஸ்ட். இது நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன், தமிழ் தலைவாஸ் ரெடி பண்ண போஸ்ட் கிடையாது. ப்ரோ கபடி லீக் ரெடி பண்ணி எல்லா டீம்ஸ்கிட்டையும் கொடுத்து போட சொன்ன ஒரு போஸ்ட். சரி, இந்த போஸ்ட் எதற்கு? பர்தீப் நர்வால் திரும்பவும் ஆட வரப்போறான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பர்தீப் நர்வால் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு அவருக்குன்னு ஒரு கபடி அகாடமியை உருவாக்கிட்டு இப்போதைக்கு ஜாலியாக இருக்காரு. அவர் ஆடணும்னு ஆசைப்பட்டாருன்னா கண்டிப்பாக ரிட்டைர்மெண்ட்டை தூக்கி போட்டு ஆட வரலாம். அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. பட் இருந்தாலும் அவர் மேக்ஸிமம் இதுக்கப்புறம் டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ் மட்டும்தான் ஆடுவார். அவர் பசங்களை ரெடி பண்ண தயாராயிட்டாரு. அவர்கிட்ட இப்போதைக்கு ஒரு கபடி அகாடமி இருக்கு, அதில் தான் ஒர்க் பண்ண போறாரு. அவர் தமிழ் தலைவாசுக்கு வரப்போறாருங்கிறதெல்லாம் பெரிய ரூமர். அவர் எந்த விதத்திலையும் தமிழ் தலைவாஸ் கூட ஜாயின் பண்ண போறது கிடையாது. இன்ஃபேக்ட் PKL குள்ளேயே அவர் என்ட்ரி ஆக போறதும் கிடையாது. மேபி கோச்சா ஃபியூச்சர்ல பார்க்கலாம், பட் இப்போதைக்கு சான்ஸே இல்லை. அண்ட் பர்தீப் நர்வாலுக்கு ஆகஸ்ட் 29 அன்னைக்கு PKL சீசன் 12 ஸ்டார்ட் ஆகுறப்போ ஓப்பனிங் செரமனி அப்போ ஸோ அவருக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்க போறாங்க. ஸோ அந்த ட்ரிபியூட் ரொம்ப பெரிய லெவலில் இருக்க போது சீனியர் பிளேயர்ஸ், இப்போ ஆடிட்டு இருக்க பிளேயர்ஸ், கபடி ஃபேன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவருக்கு ஒரு பெரிய ட்ரிபியூட் கொடுத்து ஃபேர்வெல் கொடுக்க போறாங்க PKL இருந்து. ஏன்னா மிகப்பெரிய லெஜண்ட், ஒரு கோட்டு, டுப்கி கிங், அவருக்கு இதை பண்ணணுங்கிறது அவங்களோட ஆசையா இருக்கு, PKLோட ஆசையா இருக்கு. அண்ட் அதற்காக மட்டும்தான் இந்த போஸ்ட்டை போட்டு இப்படி ஒரு நடக்க போகுதுங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை பற்றி PKL தனியாக ஒரு ஆர்டிக்கலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வெப்சைட்டில் இது அவைலபிளாக இருக்குது. ஸோ பர்தீப் நர்வால் ரிட்டர்ன் ஆக போகிறாங்கிறது எல்லாமே ரூமர் தான். ஏதாச்சும் சொல்லியிருந்தா நம்பிடாதீங்க. அண்ட் பர்தீப் நர்வால் மேபி ஆடணும்னு நினச்சாருன்னா டொமஸ்டிக் வேற டோர்னமெண்ட் பண்ணலாம், இதுக்கப்புறம் ஆட போகிறாரு. PKLக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்டாருன்னா வரலாம். பட் வயசு அடிச்சதுக்கப்புறம் யாரும் எடுக்க மாட்டாங்க, அசிங்கப்படவும் அவர் விரும்ப மாட்டார். கபடி அகாடமியை பார்த்துட்டு ஜாலியாக இருக்க போகிறாரு. அவ்வளோதான் இப்போதைக்கு அவர் பண்ண போகிறாரு. அண்ட் கூடவே தமிழ் தலைவாஸ் இப்போதைக்கு எந்த ஒரு பிளேயரையும் எடுக்கிற ஐடியாவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அலிரேசா வர போகிறாரு, இல்லாட்டி இருக்கிற பிளேயர்ஸை வச்சு அவங்க ஆட போகிறாங்கிறது தான் உண்மை. அலிரேசா வர முடியாமல் போச்சுன்னா ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் சைன் பண்ணுவாங்க. அந்த அப்டேட்ல நான் அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.